195% நம்ம எதையெல்லாம் பாவம் என்று பயந்து ஒதுக்கி வைத்தோமோ இன்றைக்கு அதெல்லாம் நம்மட வீட்டில் டிவி மட்டும்தான் இல்லை, அதை விட மோசமான படத்தை பெட்டில் படுத்துக்கிட்டு காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு மனைவியையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அந்த பாவத்தில் கழிக்கிற நேரம் என்பது மனசுல கொஞ்சம் கூட சஞ்சலம் கிடையாது. பார்த்துட்டேன் தானே, பார்த்தா என்ன செய்யணும்? தௌபா செய்யணுமா இல்லையா? நம்ம பார்த்த ஃபேஸ்புக்கில் வந்த, யூடியூப்ல வந்த, வாட்ஸ்அப்ல வந்த மோசமான இந்த பிக்சருக்கு தௌபா செஞ்சோமா? இல்லை. ஏன்? அது பாவம் இல்லை நம்மட பார்வையில், அது பாவமே இல்லை நம்மட பார்வையில். முதல் ஒரு காலம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு கசக்கி போட்டவங்க இப்ப பிஸ்மில்லாஹ்னு எடுத்து பார்க்கிற அளவுக்குத்தான் இன்றைக்கு நம்மட கால நேரம் அத்துணையும் நாம் விரும்பியோ வெறுத்தோ வீணடிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் போன ரமதானில் ஓதிய குர்ஆன் இதுவரைக்கும் ஓதாத உறவுகளும் இருக்கிறாங்க. ஆனால் நோன்பு துறந்துட்டாவது ஃபேஸ்புக் பார்க்கணும் என்ற ஆசையோட உள்ளவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நோன்பு பிடிக்கிறதுக்கு முதல் அந்த பாங்கு கேட்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குமே, அந்த நேரத்தில் இஸ்திக்பாருடைய நேரம், துஆவுடைய நேரம், குர்ஆனுடைய நேரம், அந்த நேரத்திலையும் கொஞ்சம் ஃபேஸ்புக்கை பார்த்துக்குவோம் அப்படி என்று பார்க்கக்கூடியவர்கள் தான் எம்மளில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம விரும்பியோ வெறுத்தோ இன்னைக்கு நம்ம விதயத்தில் கவனமா இருக்கிறோம், ஷிர்கில் கவனமா இருக்கிறோம். ஆனா நம்மளை அறியாம ஆபாசம் பார்க்கிற போட்டோ விஷயத்துல விழுந்துட்டோம். மியூசிக் ஹராம் என்று பயான் பண்ணின நாங்க எங்கட பெட்டில், எங்கட மனைவியோட, எங்கட பெட்ரூம்ல, எங்கட போன்ல, எங்கட வாட்ஸ்அப்ல, எங்கட எத்தனையோ சோசியல் மீடியா ஊடாக இன்னைக்கு அந்த மியூசிக் சர்வசாதாரணமா போயிட்டு நம்மளும் பார்த்துட்டு இங்க பாருண்டா எப்படி போட்டிருக்கிறான்னு பாருண்டா, அதுல பேக்ரவுண்ட் மியூசிக் போகுது. அந்த ஹராத்தை செய்கிறோம், மற்றவனையும் செய்ய வைக்கிறோம், நம்மளும் பார்க்கிறோம், மற்றவங்களுக்கும் அந்த கால நேரத்தை வேஸ்ட் ஆக்குற அடிப்படையில் பார்க்க வைக்கிறோம். கல்புக்குள்ள கொஞ்சம் கூட கவலை இல்லையே. எங்க போய்த்தான் தெரியுமா ஷைத்தான்? நம்மள ஷைத்தானுக்கு தெரியும் இவன் கால நேரத்தை நம்ம கெச் பண்ணிட்டோம்னு வைங்க, இவனையே அழிச்சிடலாம்னு தெரியும். இப்ப நீங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க, நம்மட வாழ்க்கையில பெரிய பயான் எல்லாம் முதல் ஒரு காலம் எப்படி கேட்டோம்? மாசால சிடியில அல்லது அந்த டெக்கில் பெரிய பீஸ் போட்டு தான் கேட்கறது, டிவியை வச்சு கேட்கறது. அப்படிதான் நிறைய பேர் இந்த கொள்கையை படிச்ச. இப்ப அதே போன்ல பயான் வருகுது, அதே லிங்க் வருகுது. நம்மட மனசு என்ன தெரியுமா சொல்லுது? 20 நிமிஷம் உள்ள ஜோக்கு வீடியோ படம் சின்னத்திரை போன்ல வந்தா கேட்கறதுக்கு டைமும் இருக்குது, அவாவும் இருக்குது, ஆசையும் இருக்குது, உணர்வும் இருக்குது. ஒரு பயான் வந்தா அதே பயானு கையால தள்ளிட்டு இவ்வளவு நேரம் பயான் கேளுமா என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் இன்றைக்கு நம்முடைய நேர காலங்கள் வீணான காரியத்தில் வீணடிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எப்படி பேசுறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுவை திக்ர் செய்வதில் ஞாபகப்படுத்துவதில் இருந்து உங்களை அழித்து விட வேண்டாம் என்று சொல்றாங்க. 3.5 லட்சம் ரூபாய் ஐபோன் கொடுத்து காசு கொடுத்து வாங்கி அந்த போனால பொருளாதாரம் தானே. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பொருளாதாரமும்
அல்லாஹுவை திக்ர் செய்வது கொண்டு ஞாபகப்படுத்துவதில் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றார். ஐபோன் 3.5 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா போனை கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கி அதுல என்ன காபத்துல்லாவையா பார்த்துட்டு இருக்கிறோம், அதுல என்ன மக்கா மதீனாவையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுல வார முழுக்க என்ன அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? கேம் விளையாடுறான். 45 வயசு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் தான். 50 வயசு கிழவன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். பொம்புளைகள் கேம் விளையாடுறாங்க. என்ன ஜாதியில கேம் வருகுதோ அத்துணையும் இன்றைக்கு போன்ல விளையாடுறான். அடே 60 லட்சம் அந்த 3-4 லட்சம் கொடுத்து நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கி கேம் விளையாடி படுக்கிறாங்க இரவு நேரத்தில். அல்லாஹ் அக்பர். 3-4 லட்சம் கொடுத்து ஒரு 25,000 ரூபாய் தான் டிவி. அதை விட மோசமான காட்சி பார்க்கறதுக்காக இன்றைக்கு அவ்வளவு பணத்தை செலவழிச்சு எங்கட சமூகம் இது பாவம் என்று தெரியாமலா அல்லது தெரிந்து கொண்டா இந்த அதல பாதாளத்தில் விழுகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்து, விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து இந்த நேரம். ஆனால் இந்த நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கணக்கெடுக்காத ஒரு கால நேரமாக மாறி போயிருக்கிறதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் பணம் கொடுத்து இன்றைக்கு பாவம் செய்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வே சொல்லுகிற போது உங்களுடைய பொருளாதாரமும் பிள்ளைகளும் அல்லாஹுவை திக்ர் செய்வதில் இருந்து உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்றைக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிய நம்மட மறுமைக்காக வேண்டி பெற்று வளர்த்த அந்த பிள்ளைகள் எல்லாம் நம்மட வாழ்க்கையில இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அல்லாஹுடைய சிந்தனையிலிருந்து தூரமாக்குகின்ற அளவுக்கு இன்னைக்கு போயிருப்பதை பார்க்கும். எந்த அளவுக்குண்டா நம்மட வீடுகளில் உள்ள டொய்ஸ், சின்ன பிள்ளைகள் விளையாடுற டொய்ஸ் பாருங்க. நீங்க ஒரு காலம் மியூசிக்ல கவனமாக இருந்த நாங்க, அது பாவம் என்று ஒதுக்கின நாங்க. மியூசிக் கருவிகளை எல்லாம் உடை தெரிவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மியூசிக் வார நேரம் நடுங்கி நின்ற நாங்க எங்கட பிள்ளைகளுடைய விஷயத்துல, எங்கட பேர பிள்ளைகளுடைய விஷயத்துல, நாங்க பெத்த பிள்ளைகளுடைய விஷயத்துல மியூசிக் கருவிகளோடு சேர்ந்த டொய்ஸுகள் இன்னைக்கு சர்வ சாதாரணமா வீட்டுக்குள்ள வந்துட்டா இல்லையா? அது யாருக்காவது எங்கட பிள்ளை ஒரு பெரிய பாவத்தை செய்கிறானே, அவன் காதுல ஈயத்தை உருக்கி ஊற்றுகிற மிகப்பெரிய ஒரு தவற என்ற பிள்ளை வளர்ற நேரம் செய்கிறானே, அவனுக்கு இதனுடைய தாற்பயம் தெரியாதே, இத பாவத்துடைய பாரதூரம் அவனுக்கு புரியலையே அப்படி என்று வாப்பாவுக்கு கவலை வருகுதா? இல்ல அந்த பேர பிள்ளையுடைய அப்பாவுக்கு கவலை வருகுதா? அம்மாவுக்கு கவலை வருகுதா? இல்லையே தோழர்களே. அது இன்னைக்கு அது இல்லாட்டி வாழ்க்கை இல்லைன்னு போயிட்டோம். அது இல்லைண்டா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட்டு இல்லை, டொய்ஸ் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சர்வ சாதாரணம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு நம்மட பிள்ளைகளுடைய நிலைமை மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. ஈமான் கொண்ட விசுவாசிகளை, உங்களோட பிள்ளைகளும் உங்களோட பொருளாதாரமும் அல்லாஹுவை திக்ர் செய்வதில் இருந்து உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தாரான். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பராமுகமானவர்களாகவே இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே நம்மட பொருளாதாரத்தில் இருந்து வாங்கிய நாங்க பெற்ற பிள்ளைகள் அல்லாஹுடைய திக்ரிகளில் இருந்து அவனை ஞாபகப்படுத்துவதிலிருந்து எங்களை தொலைவு தூரத்தில் வைத்திருக்குமாக இருந்தால் இந்த உலகமும் நாசம், மறுமையும் எங்களுக்கு நாசமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.